இது விளம்பரமல்ல. பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த AK மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம். மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழா. கள்ளழகரை வைகையார் எழுந்தருளியதை தொடர்ந்து கள்ளழகரை குளிர்விக்கும் தீர்த்தவாரி நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக மதுரை நோக்கி வந்த கள்ளழகர் இன்று காலை வைகையாற்றில் தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி லட்சக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ வைகையாற்றில் எழுந்தருளினார். இதனை அடுத்து ஆழ்வார்புரம் மற்றும் வைகை வடகரை ஆகிய பகுதிகளில் உள்ள மண்டகப்படிகளில் எழுந்தருளினார். இதைத் தொடர்ந்து ராமராயர் மண்டபத்தில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய கள்ளழகர் மீது அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனாக தோப்பறைகளை பயன்படுத்தி நீரை பீச்சி அடித்தனர். அப்போது கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி கோஷத்துடன் தண்ணீரை பீச்சி அடித்து ஆடிப்பாடி ஆரவாரத்துடன் உற்சாகமாக தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெற்றது. இதனை அடுத்து அங்கிருந்து புறப்பாடாகி வண்டியூர் பகுதிகளில் உள்ள மண்டபப்படுகளில் எழுந்தருளினார். மதுரையிலிருந்து செய்தியாளர் ஐயம்பெருமாள். AK மீடியா நியூஸ் தமிழ். ஹாய் வீவர்ஸ், தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி. ஈர்த்தென்னை ஆட்கொண்ட என் பெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி என் பெருமக்கள் 63 நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடிகளை இதய கமலத்தில் வைத்து போற்றி செய்து அடியார் பெருமக்களது பொன்னார் திருவடிகளை வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் 40வது திருப்பதிகம் குலா 10 திரு தில்லையில் அருளிச் செய்தது. இதில் 8வது பாடலை சிந்திப்பதற்கு இன்றைய தினம் எட்டி உள்ளோம். தெரிந்த அளவில் பாடலை பாடி அடியார் பெருமக்களோடு பொருள் பகிர்கிறேன். திருச்சிற்றம்பலம். இடக்கும் கருமுருட்டு என பின் கானகத்தே, இடக்கும் கருமுருட்டு என பின் கானகத்தே, நடக்கும் திருவடியின் தலைமேல் நட்டமையால், நடக்கும் திருவடியின் தலைமேல்